ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே மதியம் எடுத்த வீடியோ. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு ஆட்டு குடல் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. போட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து மதியம் கிரேவி தான் பண்ண போகிறேன். நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் எதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஆட்டு குடல் க்ளீன் பண்ண தெரியாது. கடையிலேயே சுத்தமாக க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே ஒரு 1/4 மணி நேரம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6-7 தடவை வந்து பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு அதையும் கழுவி எடுத்து குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு 4 விசில் விட்டு இறக்கியாச்சு. இதுக்கு வந்து ஒரு மசாலா பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். தாளிப்புக்கு ஒரு வானலில் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் நல்லா சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த ஆட்டு குடலை வந்து தண்ணியோடு அதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சுண்டி வரும்போது நம்ம அரைச்சி வச்சோம்லாம் அந்த மசாலா பொடி அப்படியே அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சிடலாம். மறுபடியும் நல்லா கலரி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும்னாலும் ட்ரையாக ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக இறக்கிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டாடா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.